ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 12 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். கீழே மறக்காம லைக் பண்றேங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் எழுந்துக்கிறானா, எழுந்துக்கும் போது அங்க வாங்கும் வராரு. அவனுக்கு ஒரு மாதிரி மங்களாத்துதா, ஏதோ அது லீன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிடுறான் ஆளு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து நைட்ல எதுவும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல, ரூலையே நான் உடைக்கல. ஹே நீ வந்து பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லீ வந்து இங்க நைட்ல இருந்தாங்களா, அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அதனால அவங்க இனிமேலும் வரமாட்டாங்க நைட்லலாம். அப்பனா அவங்க வரமாட்டாங்களே, நான் நிம்மதியா நைட்ல ட்ரைனிங்கும் பண்ண முடியும். இல்ல அப்படி இல்ல, சொல்ல போனா அவங்க என்ன வச்சிருக்காங்க, உன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு. புரியுதா? இதெல்லாம் பெரிய கொடுமை. இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்க? இது வந்து நல்லாவே இல்லை. எனக்கு வந்து புரியுது தாங்குவா, நீ வந்து ரொம்ப ஆர்வமா இருக்க அந்த டெக்னிக்கை கத்துக்கணும்னு. ஆனா உனக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி அந்த டெக்னிக் அது வந்து தேவையில்லை. ஏன்னா நீ அது இல்லாமயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. அப்படியே நீ கத்துக்கணும்னா நைட் டைம் ஏன் கத்துக்கிற, மார்னிங் டைம்ல நீ கத்துக்க பாரு. நல்ல ஒரு ஏரியாவை தேடு, அங்க மெடிடேட் பண்ணு. மெடிடேட் பண்ணக்கு அப்புறம் உன்னோட எஃபிஷியன்சி அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரைபாட்ஸை யூஸ் பண்ணி நீ இன்னமும் உன்னோட கியூஐயையும் பிளட்டையும் நல்லா ஏத்த பாரு. அது இங்கதான் சைட்ல நான் பார்த்தேன், நிறையவே இருந்தது. ஆனா இவங்க பாக்குறாங்களா, அங்க ட்ரைபாட்ஸையும் காணோம். அட, நீங்க சொன்ன ட்ரைபாட் அது வந்து இங்க தானே இருந்தது, எங்க போச்சு? காலையில வரைக்கும் இங்க தான் இருந்துச்சு, இப்ப எங்க தான் போச்சு? கையிலே இன்னொருத்தனும் வருவானா, அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆமா, இங்க ட்ரைபாட்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்க போச்சு? லேடி லீ வந்து அது காலையிலேயே வித்துட்டாங்க எல்லாத்தையுமே. அட, நம்மள விடவே அவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. இந்த சைடு அங்க லியூவும் அங்க சூப் எல்லாத்துல வந்து தரா. நீங்க இதை குடிங்க, குடிச்சக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஜியை காட்டுறாங்க. ஜிக்கு அங்க ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா எதை பண்ண பார்த்தாலும் அவங்க வந்து தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிடறாங்க. இல்ல அவனை வேற யாரும் கூப்பிடுறாங்களா, இதனால அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான், எனக்கு ஒர்க் இருக்குன்னு. இந்த சைடு ஜியும் போறான். அங்க பார்த்தா அந்த ட்ரைபாடு மாதிரியே ஒரு விஷயமும் இருக்கு. அட, இதுவே அது மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு ஜாயுவை காட்டுறாங்க. ஜாயு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நோட்ஸ் மாதிரி எழுதினு இருக்கா. சீன் பாஸ்டுக்கு போது இது எல்லாமே அந்த லிங்கோட வேலை தான். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இவளோட தலையில கட்டிடுறான். நீங்களே இந்த ஒர்க்கை பண்ணலாம்ல. நீ என்ன சொல்ற? எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் படிக்க தெரியாது, நான் ஒன்னும் ஸ்கூலுக்கும் போனதில்ல. அப்போனா நீங்க லியூ ஸ்கூலுக்கு போனதே இல்லையா? நீங்க அங்க போலாம்ல, அது ஃப்ரீ தான். அதுக்கும் மேல ஓப்பன் அம்பிஷன் தான், போனாலே போதும் உங்களை சேர்த்துப்பாங்க. அட, என்ன சொல்றேன், எனக்கு ஸ்கூல்னாலே பிடிக்காது, அதெல்லாம் ஒரு கன்றாவியான விஷயம். அங்கெல்லாம் மனுஷன் போவானா? எனக்கு என்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அதனால நான் வந்து சுதந்திரமா இருக்கணும். இது ஏதோ ஒண்ணு, நீ வந்து உன்னோட ஒர்க்கு, அதாவது என்னோட ஒர்க்கை நல்லா பாத்துக்கோ, அது மேல உன்னோட ஃபோக்கஸ் வந்து எப்பயுமே இருக்கணும். இப்படி சொல்லிட்டு அவன் போயிடறானா. அங்க அவளுக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. இவன் ஒரு ஹோப்லெஸ் ஆன லூசர் தான். இவ சொல்லி இனி எழுதினு இருப்பாளா, திடீர்னு யாரோ வர மாதிரி இருக்கு. அவளும் அங்க கிரீட் பண்றா. யாராதுன்னு பார்த்தா அந்த பர்சன் தான். என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே அவரோட ஒர்க்கு தான், ஆனா அவருக்கு பதில் நான் செய்யறேன். அது சரி, அவன் எங்க தான் போனான்? அவர் வந்து வெளியில போயிட்டாரு. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்னோட பர்மிஷன் இல்லாம போக கூடாது. அவன் இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க அவனை பனிஷ் பண்ண கூடாது, என்னதான் நீங்க பனிஷ் பண்ணணும். ஏன்னா என்னாலதான் அவன் வெளியில போனான், நான் தான் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். ஓ, அப்பனா எல்லாமே உன்னோட வேலை தானா? அதுக்கும் மேல அவனுக்கு கொடுத்த ஒர்க்கு, அதையும் நீ தான் பாத்துக்கிற. இதெல்லாம் சரியே இல்ல. இப்ப அவனுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நீ தான் வாங்க போற. ஏய், நீங்க ரெண்டு பேரும் இவளை வெளியில கொண்டு போய் 40 அடியை கொடுங்க. வெளியில அவளை கொண்டு போனக்கு அப்புறம் கட்டையால 40 அடியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு திரும்பவும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு என்னென்ன இவங்க பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே ரிவெஞ்ச் கொடுப்பேன். இதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. அங்க நிறைய பேரு அங்க சமைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும்ல, அதை கூட நம்ம ஜி ஒரு மாதிரி பாத்திரம் இருந்திருப்பானே, அதை சுத்தி நிக்கிறாங்க. ஏ தாங்குவா, நீ வந்து உள்ளதா இருக்கன்னு தெரியும், மரியாதையா வெளிலவா. நாங்க எப்படி சமைக்கிறது? நீ தினமும் இதுக்குள்ள உட்காந்துட்டா நாங்க என்ன பண்றது? நீ இதே மாதிரி பண்ணனா எங்களால சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, அது பசிலேயே நாங்க இறந்து போயிடுவோம். அதனால மரியாதையா வெளிலவா. இதெல்லாம் லியூவும் அங்க பாத்துன்னு இருக்காங்க. ஆமா, என்ன பிரச்சனை இங்க? தாங்குவா வந்து இதுக்குள்ளேயே பூந்துட்டான், இவன் வந்து உள்ளே கிடக்குறான், வெளியிலேயே வரமாட்டான். இப்போ இவன் வெளியில வந்தா ஒண்டிதான் எங்களால சமைக்க முடியும், சமைச்சாதான் எங்களால சாப்பிட முடியும். ஏ தாங்குவா, வெளியில வரலாம்ல, எதுக்கு நீ உள்ளே இருக்க? எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு மந்த் ஆயிடுச்சு உன்னால அந்த ட்ரைபாட் அந்த டெக்னிக் வந்து கத்துக்க முடியல, அந்த அசிங்கத்தினால தானே உள்ள உட்கார்ந்து இருக்க. நீ வெளியில வரலாம், இருந்தாலும் அவன் வெளியில வர்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நான் வந்து உள்ளே தான் இருப்பேன், விட்டா ஒரு வருஷத்துக்கு கூட நான் இதுக்குள்ளேயே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, நான் எப்படி எல்லாருக்கும் மூஞ்ச காட்டுவேன்? அட, இவன் வெளியில வருவானா வரமாட்டானா? அங்க எல்லாருமே இத பத்தி தான் புலமின்னு இருக்காங்க. அங்க தளபதி வாங்கு கடுப்பாயிராரு. அட தாங்குவா, ரொம்ப நேரமா நீ உள்ளதான் இருக்க, மரியாதையா வெளில வா. அங்க லீயும் கேக்குறாங்க. ஏ தாங்குவா, நீ வெளியில வந்தாதான்
எங்களால சமைக்க முடியும். நீ வெளியில வந்தா உனக்கு நிறையவே விதவிதமா இவங்க சமைச்சு தருவாங்க. வெளியில வரலாம்ல. ஆனா ஒரு கட்டத்துல அவன் வெளியில வர மாதிரியே இல்லையா, இதனால அதை ஓபன் பண்ணலான்னு போவாங்க. திடீர்னு ஜி பார்த்தா அதை உடைச்சிட்டு அப்படியே வெளில வரான். அந்த மூடியும் அங்க இருக்க ஒருத்த மேல அப்படியே விழுந்துருது. இந்த சைடு ஜியோ நிக்கிறானா, அங்க வாங்குக்கு ரொம்ப கடுப்பாயுது. நீ நான் சொல்லியும் அவ்வளவு நேரமா உள்ள இருந்தல, இப்போ உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ வாங்க போற. இதனாலே அவரும் தாக்குறாரு. ஆனா அவரால் தாக்கவே முடியல. ஏன்னா அந்த ட்ரைபாட் அந்த டெக்னிக்கை ஆளு மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். இவனால எப்படி இதை மாஸ்டர் பண்ண முடிஞ்சது? அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டெக்னிக்கை ஒரே மாசத்துல ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். என்ன மிஸ்லி, நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்களோ? நான் ஜெயிச்சிட்டேன் நான் சொன்ன மாதிரியே. இப்போ என்னால அங்க போக முடியும்ல. ஏன்னா நம்மளோட ப்ராமிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் எப்படி மாஸ்டர் பண்ணனா, இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஷாக்ல உடைக்கணும். அதுதானே என்னோட ஆப்டிடியூட் ஆன்டா. அதனால என்னால ஒண்ணுதான் உடைக்க முடிஞ்சது. நான் தோல்வியை ஒத்துக்கல. இதுக்கான டெக்னிக்கையும் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு தேவையானது கியூஐயும் பிளட்டும் ஒண்டிதான். ஒரு கட்டத்துல நான் கட்டையை தூக்கி போட்டு ட்ரைனிங்கும் பண்ண ஆரம்பிச்சேன். அது ரொம்ப எனக்கு வலிச்சிச்சு. இருந்தாலும் நான் சோர்ந்தே போகல. நைட் டைம்ல கியூஐ டெக்னிக்கை நான் இன்னமும் அதிகமாக்க ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட எஃபிஷியன்சி அது ரொம்ப அதிகமாச்சு. ஃபைனலி நான் என்னோட டெக்னிக்கை மாஸ்டரும் பண்ணேன். இப்போ புரியுதா நான் எப்படி மாஸ்டர் பண்ணேன்னு? ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க அந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏய், உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இல்லையா? நான் அதை மாஸ்டர் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு பண்றா, நாங்க சமைக்காம எப்படி அதை பண்ண முடியும்? இதனால அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அங்க வாங்கிக்கிட்டே சொல்றான், ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன ட்ரிக்கை வச்சுதான் நான் இதை முழுமையா கத்துக்கினேன்னு. சரி லியோ, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கொண்டு போவீங்களே, நம்மளோட ப்ராமிஸ் அது ஞாபகம் இருக்குல்ல? இன்ன ப்ராமிஸ் நான் இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும். அதனால நான் கத்துக்க போறேன் இப்படின்னு சொல்லி அவ போக ஆரம்பிக்கிறா. ஏய், நீ சொல்றது எதுவும் சரியே இல்ல. அதாவது நம்ம ப்ராமிஸ் பண்ணோம், நீ அந்த ப்ராமிஸ உடைக்கிற. இதெல்லாம் நல்லாவே இல்ல. உனக்கு வெக்கமாவே இல்லையா? அதாவது நம்ம ப்ராமிஸ உடைச்சிட்டு நீ போற. இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்றேங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.